ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்புஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பச்சை பயிறு தோசை தான். இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்குது. வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க இந்த தோசையை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு வந்து பச்சை பயிரை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வந்து 1/4 கப் அளவு வந்து பச்சரிசியை வந்து சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இதில் இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக போகும். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இது ஓவர் நைட் வந்து நீங்கள் ஊற வச்சு எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா புளிக்க வைக்கணும்னு அவசியப்படாது. இது மாவு அரைச்சதும் இம்மீடியட்டாக நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு குறைஞ்சது வந்து 8 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு தான் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்க்குறேன். நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஊறினதை பார்க்க சொல்லே தெரியுது. இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாமே நம்ம வந்து வடிகட்டி கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து மிக்சர் ஜாரில் வந்து இந்த பச்சை பயிறு எல்லாமே சேர்த்து அரைக்கணும். ஸோ இதில் இருக்க தண்ணியை வந்து வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பச்சை பயிரில் மிக்சர் ஜாரில் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பயிரும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து இஞ்சி வந்து சுண்டு விரல் சைஸ்க்கு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் 5 வந்து சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்தா போல் சேருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லியை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு சுவைக்கு தகுந்தா போல் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு இப்போ மிக்சர் ஜாரில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அரைச்சி கொண்டு வர போகிறேன். தோசை மாவு பதத்துக்கு அளவு வந்து நம்ம அரைச்சி கொண்டு வரணும். பச்சை பயிரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். தோசை மாவு கன்சிஸ்டன்சி அளவு வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து இதுவே போதுமான அளவு தான். நீங்கள் தண்ணி பார்த்திங்கன்னா கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு இருக்கணும். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். கம்மியாக இருந்தால் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நம்ம வந்து தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவும் தயாராகிடுச்சு. இப்போ நான் வந்து தோசை கல் வச்சுட்டேன் அடுப்பில். இப்போ நல்லா வந்து சீசனிங் பண்ணணும். நான் எண்ணெய் வந்து ஊற்றிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் தோசை கல்லில். ஸோ அப்போ தான் தோசை வந்து ஊற்றுறப்ப நல்லா மெல்லிஸாக வரும், ஒட்டாமல் இருக்கும் தோசை கல்லுலேயும். தோசைக்கல்லும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மாவு வந்து தோசை ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு வந்து மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கல் நல்லா காயணும். அப்போ தான் நமக்கு வந்து தோசை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இப்போ வந்து தோசை ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம் தோசை வேகிறதுக்காக. எந்த அளவுக்கு எண்ணெய் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தோசையில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும் தோசை பார்த்திங்கன்னா. இதுக்கு மேலே வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வெங்காயம் தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நான் வந்து பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்காக. இது ஆப்ஷனல் தான். இல்லைனா நீங்கள் வந்து முட்டையும் உடச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து மிளகாய் பொடியும் வச்சு சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். இது வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த தோசையை பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிறு தோசையை வந்து திருப்பி போடணும்னு அவசியப்படாது. இது வந்து ஒரு பக்கமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லா சைட்லேயும் வந்து எடுத்து விட்டுக்கலாம் திருப்பி போடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய
பச்சை பயிரை வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இதுக்கு சைடிஷ்ஷாக நான் வந்து இஞ்சி சட்னி தான் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து கார சட்னியும் வச்சு சாப்பிடலாம். இது நம்மளோட விருப்பம்தான். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யணுன்றதை இன்றைக்கி பச்சை பயிறு தோசை வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை பச்சை பயிறு தோசை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அவ்வளோ சத்து இருக்குது இந்த பச்சை பயிறு. குழந்தைங்களுக்கு பச்சை பயிறு நம்ம வந்து வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றி கொடுத்தோம்னா கட்டாயம் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்காங்களோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.